ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான். அதாவது வாட் இஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் எக்ஸாம் ஸ்டேட்டஸ், இதான் நம்ம இது வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரத்து செய்யப்பட்ட அரியர்ஸ் தேர்வுகள் மீண்டும் நடக்க உள்ளதா? குழப்பத்தில் கல்லூரி மாணவர்கள். இது சம்பந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, COVID-19 பிரச்சனைகள்னால நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரெகுலர் எக்ஸாம்ஸ் அண்ட் அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆனால் யூனிவர்சிட்டிஸ் எதை அடிப்படையில் மார்க் கொடுக்கலாங்கிறதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்டர்னல் மார்க் அடிப்படையாகவும், அப்புறம் இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸில் அகடமிக் ரெக்கார்ட்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்களோ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் மார்க்கு அதை பேஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா கல்லூரிகளும் தங்களுடைய மாணவர்களுக்கான அந்த மார்க் எல்லாமே கால்குலேட் பண்ணி யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பி அவங்க அதனுடைய ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் அதாவது போன வருஷம் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அரியர் பேப்பர்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ரிசல்ட்டும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் பாஸ் தாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு உயர்மட்டத்திலேருந்து வந்தது. என்ன அப்படின்னா, UGC அண்ட் AICT இது தங்களுடைய விதிகளுக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள் எல்லாமே எகென்ஸ்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திலையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்னும் ஃபைனலான டிசிஷன் வரல. ஸோ அதனால தான் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒரு சேஃபர் சைடாக என்னென்னா நாளைக்கு இஷ்யூ வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அரியர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிசல்ட்டு கொடுக்கல. ஓகேவா? அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுனால அதன் அடிப்படையில் எல்லா யூனிவர்சிட்டிஸும் செப்டம்பர் எண்டுக்குள்ளே 30க்குள்ளேயே எல்லா எக்ஸாம்ஸும் நடத்தி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவுட்கான் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருந்தாலும், வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நடத்திட்டாங்க. இப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பழைய செமஸ்டர்ஸில் அரியர்ஸ் வச்சுருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அரியர்ஸ் ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த அரியர் பேப்பர்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க எல்லாருமே பாஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்ததுக்கு இப்போ ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த உயர்மட்ட அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எகென்ஸ்டாக சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால் இப்போ என்ன ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போது அவங்களுக்கு காலேஜ் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அரியர் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அது ஒரு குழப்பத்தையும் கொடுக்குது. ஸோ அதற்கான ஒரு தெளிவான முடிவு அரசாங்கத்திடமிருந்து, உயர்கல்வி அமைச்சகத்திலிருந்து வரும்னு எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் மாணவர்களே, நீங்கள் இப்போ அதனால் நினச்சி கவலைப்பட வேண்டாம். எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அப்போ வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே சரியா, அதாவது இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆன்லைனில் கிளாஸஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. எல்லோரும் அதை அட்டன் பண்ணுங்க. இப்போ போன வருஷம் செகண்ட் இயர் படித்தவங்க இந்த வருஷம் தேர்ட் இயரில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் போன வருஷம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு அவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் 2020-21 ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு அட்மிஷன் போட்டவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. அது ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எல்லா காலேஜ்லேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். இது எந்த முடிவுகள் வந்தாலும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஆக்ட் பண்ண போகிறோம். ஆல் பாஸ் பண்ணது தான், ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணது ஓகே தான் அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஓகே தான். இல்லை எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதி தான் இருப்போம். COVID-19 இல்லை அப்படின்னா அதனால் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம் வச்சாங்கன்னா. அதனால் எதுவுமே திங்க் பாசிட்டிவ். ஓகேவா? இதுதான் இந்த நியூஸ் தான். நான் இந்த செய்தி தான் உங்களோட பரிமாறிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.